அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீஸை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவன் நாசமாகுவான். யார் அல்லாஹுடைய தூதரே? யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்மில் உண்டு. ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்மில் உண்டா? மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாமும் இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும் போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திர்ஹம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு, நோன்போடு, ஹஜ்ஜோடு, வணக்க வழிபாடுகளோடு, ஏன் லைலத்துல் கத்ர் போன்ற 1000 மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான், ரமதானை சுமந்து வருவான், பல ஆண்டுகளுடைய நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான். ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பான், ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான், அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூறை கூறியிருப்பான், அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான், அவனுடைய செல்வத்தை சூறையாடி இருப்பான், அவனோடு பகைத்திருப்பான், அடித்திருப்பான், அவனோடு சண்டையிட்டு இருப்பான். அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும், தொழுகை பகிரப்படும், நோன்பு பகிரப்படும், ஹஜ் பகிரப்படும், 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும். நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன் தான் பரம ஏழை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே காட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.